அவசரப்பட்டு வன்மத்தை கக்கிய கனிமொழி. அண்ணாமலை குறித்து சொன்ன வார்த்தையால் உச்சகட்ட பரபரப்பு. டெல்லிக்கு பறந்த அதிர்ச்சி வீடியோ. இதற்கு மேல் பேசினால் கண்டம் கட்டிவிடுவேன். தேர்தலுக்கு 10 நாட்களே இருக்கும் நிலையில் விஸ்வரூபம் எடுக்கும் அண்ணாமலை. அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக 2021 திமுக எப்படிப்பட்ட நிறைவேற்ற முடியாத பொய் வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்ததோ அதே போன்று இப்பொழுது மீண்டும் மு.க. ஸ்டாலின், கனிமொழி, உதயநிதி ஆகியோரும் பொய் வாக்குறுதிகளை நாடு முழுவதும் அள்ளிவிட்டு வருகிறார்கள். இதற்கு திமுக உடன்பிறப்புகள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தாலும் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை, மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை வாயில்தான் வடை சுடுவார், தேர்தலுக்கு பிறகு பல்ட்டி அடித்து விடுவார் என்று அவர் கொடுக்கும் வாக்குறுதிகள் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. என்றாலும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் தான் கொடுத்த வாக்குறுதியை நம்பிவிட்டார்கள். அதனால் 234 தொகுதிகளிலும் திமுக தான் வெற்றி பெற போகிறது என்று பில்டப் கொடுத்திருக்கிறார். மேலும் உதயநிதியை, எடப்பாடி குறித்து மோசமான செய்திகளை வெளியிட்டு அவரிடத்தில் வாங்கி கொட்டி கொண்டு வரும் நிலையில் கனிமொழியோ மீண்டும் கடுமையான வார்த்தைகளை எல்லாம் விட்டு வருகிறார். குறிப்பாக மு.க. ஸ்டாலின் கொரோனாவில் போயிருக்க வேண்டியவர் என்று எடப்பாடி சொன்ன ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு, எங்கள் குடும்பமே எதிரிகளுக்கு மலர் வளையம் வைக்கக்கூடிய குடும்பம், அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மு.க. ஸ்டாலின் கொரோனாவில் சாக வேண்டுமா என்று எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஆவேசத்தில் பொங்கி எழுந்தார் கனிமொழி. அதோடு நிறுத்தி கொள்ளாமல் தற்போது தான் ஏறும் மேடைகளில் எல்லாம் எங்கள் குடும்பத்தை எதிர்ப்பதற்கு ஒரு துணிவு வேண்டும். பிரதமர் மோடி, அமித்ஷா போன்றவர்களே திமுகவை எதிர்ப்பதில்லை. அரசியலுக்காக தமிழ்நாட்டுக்கு வரும்போதும் முதலமைச்சரை விமர்சனம் செய்தாலும் டெல்லிக்கு முதலமைச்சர் சென்றால் மோடி மரியாதை கொடுக்கிறார். அந்த அளவுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட இவரை பாஜகவின் அண்ணாமலை வரம்பு மீறி விமர்சிக்கிறார். முதலமைச்சரை விமர்சிப்பதற்கு இவருக்கு என்ன தகுதி உள்ளது? இவரால் ஒரு தொகுதியிலாவது என்று வெற்றி பெற முடியுமா? இப்போது வரை தோல்வியை மட்டுமே சந்தித்து வரும் அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடாமல் பயந்து ஓடுகிறார். அப்படிப்பட்டவர் வெற்றி மேல் வெற்றி பெற்று வரும் முதலமைச்சர் ஸ்டாலினை மோசமான முறையில் விமர்சிக்கிறார் என்று அண்ணாமலை குறித்து ஒரு மேடையில் வார்த்தை விட்டுள்ளார் கனிமொழி. இதன் காரணமாகவே இந்த முறை தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி, அமித்ஷா மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமி உட்பட தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கடுமையான வார்த்தைகளால் கனிமொழியை விமர்சித்து வருவதால் அது குறித்த வீடியோக்களை டெல்லிக்கு அனுப்பியுள்ளாராம் அண்ணாமலை. காரணம், இனிமேல் இது போன்ற விஷயங்கள் நடந்தால் அவருக்கு தக்க பதிலடி கொடுப்போம் என்பதே அங்கு தெரியப்படுத்தவே அவர் பேசிய வீடியோவை டெல்லிக்கு அனுப்பியிருக்கும் அண்ணாமலை அடுத்தடுத்த நாட்களில் கனிமொழியை வச்சு செய்ய முடிவெடுத்துள்ளாராம். அதனால் தேர்தலுக்கு 10 நாட்களே உள்ள நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் கனிமொழியை ஒவ்வொரு மேடையிலும் அண்ணாமலை கட்டம் கட்ட போகிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசும்போது எங்கள் குடும்பமே எதிரிகளுக்கு மலர் வளையம் வைக்கக்கூடிய குடும்பம் என்று ஓவராக பேசியிருக்கிறார் கனிமொழி. இப்படி அவர் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு கொலை மிரட்டல் கொடுப்பதை மேலிடம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் பேசிய வீடியோக்களை டெல்லிக்கு அனுப்பியுள்ளாராம் அண்ணாமலை. அதோடு இதே நிலை தொடர்ந்தால் அடுத்து தமிழ்நாட்டில் திமுக என்கிற ஒரு கட்சியே இருக்காது, அதற்கான வேலைகளையும் நாங்கள் செய்வோம் என்று தங்களது ஆவேச கருத்துக்களை பதிவு செய்துள்ள அண்ணாமலை, கனிமொழியின் ஓவரான பேச்சு திமுகவுக்கு மொத்தமாக ஆப்பு வைக்கப் போகிறது. மக்களவையில் இடம்பெற்றுள்ள ஒரு எம்பி இப்படியா பேசுவது? இப்படி பேசிவிட்டு எங்கள் குடும்ப வரலாறு தெரியுமா, எங்கள் குடும்ப சரித்திரம் தெரியுமா என்றெல்லாம் எகிரி பேசுகிறார். மற்றவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பது, மோசமான வார்த்தைகளை பேசுவது போன்ற குடும்பத்திற்கெல்லாம் ஒரு வரலாறு இருக்கிறதா? இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு வரலாறு இல்லாமலேயே இருக்கலாம். அதனால் கனிமொழி வாயை அடக்கிக் கொள்வதுதான் அவருக்கு நல்லது. இப்படி ஓவராக பேசிக்கொண்டிருந்தால் தமிழ்நாட்டில் திமுக என்ற ஒரு கட்சியே இருக்காது என்று அண்ணாமலை காரசாரமாக பேசியிருக்கிறார். அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் கனிமொழி எப்படிப்பட்ட பயங்கரமானவர் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது. மக்களை, இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மேலும் இது போன்ற உடனுக்குடன் இருக்கக்கூடிய செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.